ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைய வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடி வந்து வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதத்துலேயும் பூக்கள் பூக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக மல்லிகை செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மல்லிகை செடி வந்து ஒரு அதிக வெப்பம் விரும்பி பயிர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது வெப்பம் அதிகமாக பதிவாகக்கூடிய மாதங்களில் தான் அதிகமான மகசூலும் மல்லிகை செடியிலேருந்து வரும். ஸோ பூக்கள் உற்பத்தி வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, மார்ச் முதல் அக்டோபர் வரையிலான 8 மாத காலத்திற்கு மல்லிகை செடியை பொறுத்தவரை இயற்கையாகவே பூக்கள் வந்து அதிகமான அளவில் பூக்கும். ஸோ இந்த 8 மாதங்கள் தான் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய மாதங்களும் கூட. ஸோ இந்த 8 மாதத்தை பொறுத்தவரை ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது சராசரியான வெப்பநிலைன்னு பார்க்கும்போது 8 மாதத்துலேயுமே குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். ஸோ இது வந்து இரவு நேர வெப்பநிலையை பொறுத்தவரை மல்லிகை செடிக்கு போதுமானது தான். ஸோ மல்லிகை செடி வந்து மினிமம் டெம்பரேச்சரில் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போகும்போது தான் மல்லிகை செடியோட வளர்ச்சி குன்றி